எனக்கான சான்ஸ். ஸ்ட்ரைக்கர் நான் தான். ஒரு பையன் சொன்னா, நீங்க முதல்ல ட்ரைன் பண்றதா இருந்தா டிஃபெண்டர்ஸ், மிட்ஃபீல்டர்ஸ், கோல் கீப்பர்ஸ் ட்ரைன் பண்ணுங்க. ஸ்ட்ரைக்கர்ஸ் வித்தியாசமா இருப்பாங்க, இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரேட் ட்ரைனிங் கொடுங்க. ஆனா அவன் சொன்னதை பத்தி இப்ப அவன் யோசிக்க ஆரம்பிச்சிருப்பான். ஸ்ட்ரைக்கர் மட்டும் கிடையாது, இங்க விளையாடுற ஒவ்வொருத்தருமே ரொம்ப முக்கியம் தான் அப்படிங்கிறத. இப்ப முடிவு என்னங்கிறத நான் தானே சொல்லணும். இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? இதே நிலைமை கண்டினியூ ஆச்சுன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, ஜப்பானால கண்டிப்பா வேர்ல்ட் கப் ஜெயிக்க முடியாது. வேண்டியதெல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா இன்னும் என்னதான் பண்ணணும்னு சொல்றீங்க? சாக்கர் ஒரு பிசினஸா பாருங்க. ரொம்ப கோவப்படாதீங்க. நம்ம டீம் மேல நம்பிக்கை இல்லையா என்ன? அவங்க ஜெயிப்பாங்க. இத பிசினஸா பார்த்தா இங்க பணம் தான் விளையாடும். இது என்னோட நீண்ட நாள் கனவு. நம்ம டீம் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு விளையாடினாலே போதும். சாக்கர்ல ஜப்பானோட பொசிஷன் உலக தரத்துல இருக்கும். அதுக்கு என்ன வழி இருக்கோ அதை நம்ம யோசிக்க மாட்டேங்கிறோம். 16 வருஷமா சும்மா தான் உட்கார்ந்துட்டு இருக்கோம். அப்படிலாம் இல்ல, எங்க கிட்ட நிறைய ஐடியா இருக்கு. ஆனா அதெல்லாம் இன்னும் திட்டப்படியே இருக்க தவிர இன்னும் செயல்படுத்த முடியல. கவலைப்படாதீங்க, இந்த வருஷம் அது செயல்பாட்டுக்கு கொண்டு வந்துருவோம். உங்களை நம்பி பிரயோஜனம் இல்ல. நான் ஒரு புது ஆள் மேல நம்பிக்கை வச்சிருக்கேன். அவன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லா ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கான். கண்டிப்பா வேர்ல்ட் கப்பை ஜெயிச்சு ஜப்பானுக்கு பேர் வாங்கி கொடுப்பான். அது வேற யாரும் இல்ல, இவன் தான். ஈகோ ஜிம்பாச்சி. இசாகி-குன், என்ன பண்ணி வச்சிருக்க? என்ன இதெல்லாம்? என்ன நடந்துச்சுங்க? ஹே சாரி, பால் என்கிட்ட வந்ததுல நான் என்ன பண்ணனே எனக்கு தெரியல. அப்படின்னா நீ இத சும்மா சொல்லக்கூடாது, அருமை. சரி, ரிசல்ட்ஸ பாத்துடலாமா? தோத்தவங்க வெளியே போயிடணும். கிராரியோஸ்கே, நீ டிஸ்குவாலிஃபைட். ரொம்ப மோசம். நான் இதுக்கு எதிர்பார்க்கல, சுத்தமா எதிர்பார்க்கல. என்ன விளையாட்டு இது? இப்படி விளையாடினாதான் நேஷனல்ஸ்க்கு போக முடியுமா? இங்க பாதி பேரால சாக்கர்ல என் கூட போட்டி போட முடியாது. ஆனா நீ என்ன சொல்ற? இசாகி-குன் என்னை விட திறமையானவன்னு சொல்ற? இந்த கேம் தான் திறமையை தேர்ந்தெடுக்குதுன்னா அது தப்பு. இதுக்கும் சாக்கர் கேமுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ப்ளூ லாக்க பொறுத்த வரைக்கும் எல்லா டாஸ்க்குமே சாக்கரோட ஏதோ ஒரு விதத்துல கனெக்ட் ஆகும். கோவப்படாம ஒரு நிமிஷம் உன்னை சுத்தி